இந்த வாட்டி நம்ம வாக்காளர் பட்டியலில் 3480 ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ், வெளிநாட்டில் இருக்கிற எலெக்டர்ஸ் 3480. அதில் இந்த ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் பீரியட்லே 71 வாக்காளர்கள் அவங்களோட பெயரெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊனமற்றவர்கள் அவங்களோட எண்ணிக்கை பார்க்கும்போது இருக்கிற வாக்காளர் பட்டியலில் 4,32,805 432,805 432,805. இதுக்கு மேலே கூட பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம். பட் யார் யார் நமக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் டிக் பண்ணி வச்சுருங்க, நமக்கு நாங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் நமக்கு கான்டாக்ட் பண்ணோன்னாக்க வேறு ஏதோ வீல் சேர் அரேஞ்ச் பண்ணுறீங்க, வேறு ஏதோ அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னாக்க எலெக்ஷன் கமிஷன் நமக்கு அந்த உதவியெல்லாம் கொடுக்கலாம் சொல்லி இவ்வளோ பேர் அவங்களோட பேரெல்லாம் நம்ம பிஎல்ஓ போகும்போது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாக்காளர் பட்டியலில் ஸ்பெசிஃபிக்காக அது மார்க் பண்ணி வைப்போம். அவங்க எப்படி வருவாங்க, எப்படி ஓட் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு பண்ணி வச்சுருக்கிறோம். தட் இஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் சொல்லுவோம், 18லேருந்து 19 வயசு அதில் இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது புதுசாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க 526,205 5,26,205 526,205. எஸ், இந்த ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் நம்ம இப்போ சிஓ வெப்சைட்டில் அது போட்டிருக்கோம். ஸோ வெரி ஈஸி டு ஆக்சஸ். வாக்காளர்கள் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எனி பர்சன், அது ஓப்பன் ஆக்சஸ் டு எவ்ரிபடி. நம்ம எந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் நம்ம இருக்கிறோமோ அது அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க முடியும். நம்ம பேர் நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ அதனால இதில் ஒரு வாக்காளர் பட்டியல் நம்ம வெளியிட்டு இதை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா அது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வெரி ஈஸி மெத்தட்.